நம்ம அதிர்ஷ்டம் ஷாலினி மேடமுமே அமர்கலம் படத்தின் போது காதல் வயப்பட்டு அதன் பின்னர் திருமணமுமே செய்து கொண்டாங்க. ஏகே அவர்கள் அதன் பிறகு நிறைய படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிட்டாரு. ஆனா ஷாலினி மேடம் பாத்தீங்கன்னா திருமணமான பின்பு எந்த ஒரு சினிமா படங்களிலுமே நடிப்பது கிடையாது. ஏன் பொதுவெளிகளிலே அதிகமாக அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலையுமே இருந்தது. ஆனால் பேட்மிண்டன்ல அதிக ஆர்வம் செலுத்திட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல வருடம் கழித்து தற்போது அடிக்கடி இவங்கள பொதுவெளியில காண முடியுது. நிறைய நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் அப்படின்னு அனைத்திலுமே பங்கேற்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவுடன் தான் இவங்க வெளிநாடுகளிலுமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஷாலினி சமீபத்துல பத்திரிகையாளர்களை சந்தித்து கூட பேசியிருந்தாங்க. அதாவது நம்ம ஏகே அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அப்போது அது பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தாங்க நம்ம ஷாலினி. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ஷாலினி பற்றி மற்றும் ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வெளியாகி இருக்கு. அதாவது நடிகை ஷாலினி மீண்டுமே திரைத்துறையில என்ட்ரி கொடுக்க இருக்காங்களா. அதுவுமே தளபதி விஜய் அவர்களுடைய படத்தில் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஷாலினி மேடம் ஆரம்ப காலகட்டங்கள்ல தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இவங்க நல்லா பாடவுமே செய்வாங்க. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படத்துல ஷாலினி அவங்க ஒரு முக்கிய பாடல் ஒன்றை பாடிருக்காங்களா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.